செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற நல்ல தகப்பனே, நாங்கள் உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் தூய யோவான் ஆலயம் மேடவாக்கம் குடும்பமாக, சித்தாலப்பாக்கம் தூய யோவான் ஆலய குடும்பமாக, இன்னும் பள்ளிக்கரணை நல்ல சமாரியன் ஆலய குடும்பமாக தகப்பனே, எங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த தருணத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. இந்த வருடத்திற்குள் நாங்கள் நுழைந்த நாள் முதல் இம்மட்டுமாக நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கின்றீர், நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, இந்த 7வது மாதத்திற்குள் நாங்கள் அடியெடுத்து வைக்க நீர் தந்த கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. இந்த புதிதான இந்த நோய் பரவுகின்ற இந்த சூழ்நிலையிலே தகப்பனே, இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற சுகத்திற்காக பலத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. நீர் அதி சீக்கிரத்திலே தகப்பனே ஒரு பரிபூரண விடுதலையை தந்து இந்த உலகம் முழுவதும் தகப்பனே, இந்த நோயினால் அவதிப்படுகின்ற மக்கள் அனைவரும் தகப்பனே பாதுகாக்கப்பட இந்த கிருபை செய்யும்படியாக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கின்றோம் அப்பா. உண்மை ஆராதிக்கின்ற நாங்களும் தகப்பனே, நாங்கள் இன்னும் அதிகமாக தகப்பனே உம்மை கிட்டி சேர நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கின்றோம் அப்பா. நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. இந்த நாளின் ஆராதனை உடைய கரத்திலே தருகின்றோம். ஆராதனை துவக்கம் முதல் இறுதி மட்டும் தகப்பனே உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கின்றோம். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுட்டி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாளக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணக்கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்னி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதாளங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கண்மலையும் மீட்பருமாகிய எங்கள் கர்த்தாவே, இதன் வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் நினைவுகளும்
உம்முடைய சமூகத்தில் ஏற்பட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அரசருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயர் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடந்த 6 மாதங்கள் முடிந்து 7ஆம் மாதத்தில் நாம் அடியெடுத்து வைக்கவும், கடவுள் நம்மோடு கூட இருந்திருக்கிறார், அவருடைய பிரசவத்தை நாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து வழிபாட்டிலே அவருடைய பிரசனத்தோடு கூட நாம் நிறைவே காண கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த சிறப்பான நாளிலே உங்களோடு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி திருப்பாடல்கள் 18ஆம் திருப்பாடல் 28ஆம் வாக்கியத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் கடவுளே, நீ இருளை ஒளிமயமாக்குகிறீர் என்று அரசனாகிய தாவீது சொல்லுகிறார். என் கடவுளே, என் இருளை ஒளிமயமாக்குகிறீர். ஒருவேளை இந்த நாட்கள் இருள் சூழ்ந்த நாட்களாய் இருந்திருக்க முடியும். அநேகருடைய வாழ்வு என்பது இருள் சூழ்ந்த ஒன்றாய், பயம் நிறைந்த ஒன்றாய் இருந்திருக்க முடியும். ஆனால் நாம் கடவுளை நம்புகின்ற பொழுது அது இருள் அல்ல, ஒளிமயமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கின்ற ஒன்று. ஆகவே நாம் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் நாம் கடவுள் சமூகத்தில் நாம் அர்ப்பணம் செய்வோம். இங்கு அரசனாகிய தாவீது கூட சவுலிடமிருந்தும் சத்துருக்களிடமிருந்தும் அல்லது தன் எதிரிகளிலிருந்தும் ஏற்பட்டிருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிலிருந்து கடவுள் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்ற அப்படிப்பட்ட திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1-31 வரை நான் பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பாடல் அப்படியே அங்கு தாவீது வெற்றி பாடலாக, த ராயல் தேங்க்ஸ்கிவிங் விக்டரி, கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. தாவீது இங்கு சொல்லுகிறார், கடவுளைப் போல எவரும் இல்லை, அல்லது என் தேவைகளை அறிந்திருக்கிறார். என்று சொன்னால், நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், கர்த்தர் என்னை பாதுகாத்தார், என் வாழ்வு இருளாயிருக்கிறது, அது ஒளிமயமாய் மாற்றப்பட்டது என்று சொல்லுகிறார். அடுத்ததாக தாவீதுடைய திருப்பாடலில் பார்க்கின்ற பொழுது 2ஆம் வசனத்தில் கூட அது வருகிறது. ஆண்டவரே, நீர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர் என்று சொல்லுகிறார். இஸ் மை ராக். ஆக என்னுடைய கற்பாரை, என் மீட்பர். ஏனென்று சொன்னால், தாவீது அநேக நாட்களிலே தனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், தனக்கு ஏற்படுகின்ற போராட்டங்கள், தனக்கு ஏற்படுகின்ற சூழல் நிமித்தமாக அவர் ஒளிந்து கொள்கிற இடம் என்பது கற்பாறையான இடம். ஆகவே இந்த கற்பாறை என்பது அவருக்கு பாதுகாப்பு தருகின்ற ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது கடவுளையே எனக்கு கற்பாறையாக நினைத்து எழுதுகிறார். ஆகவே கடவுளே, நீர் எனக்கு கற்பாரையும் என் மீட்பரும் போன்றவர் என்று சொல்லுகிறார். என்று சொன்னாலும் எனக்கு ஏற்படுகின்ற எல்லா பயங்களிலும் போராட்டங்களிலும் நான் இங்கு வந்து ஒளிந்து கொள்கிறேன், நான் பாதுகாத்துக் கொள்ளப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அது கடவுள் எனக்கு உதவியாக இருக்கின்ற அனைத்தும், எனக்கு எதெல்லாம் உதவி செய்வதெல்லாம் கடவுளால் உண்டானது என்று சொல்லுகிறார். அடுத்தாக திருப்பாடலை பார்க்கின்ற பொழுது, நான் கடவுளை எப்பொழுதும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். அது பயம் நிறைந்த நாட்களிலே, அல்லது பாவம் நிறைந்த நாட்களிலே, அல்லது மரணக்கட்டுகள், அல்லது சவுல் மூலமாக ஏற்பட்ட, அல்லது சவுல் போன்ற பராக்கிரமசாலியிலிருந்து விடுதலை, ஆக இப்படிப்பட்ட நாட்களில் இருந்தும், அல்லது அவருக்கு ஏற்பட்ட எதிரிகள் சவுல், அப்சலோம், அம்மோனியர், மோவாபியர், அரேமியர், பாலஸ்தீன் போன்ற இப்படிப்பட்ட மக்கள் கூட்டம் எல்லாம் எதிர்த்திருந்தாலும் கடவுளை அவர் வழிபடுகிறதிலே, கடவுளுக்கு நன்றி செலுத்துவதில் முக்கியத்துவம் கொடுத்தார். ஆகவேதான் கடவுளுக்கு எப்பொழுதும் துதிக்கின்றவராக, நன்றி செலுத்துவராக இருக்கிறார். காரணம், நான் சாதாரண மேய்ப்பு தொழிலில் இருந்தேன், ஒரு மேய்ப்பனாக இருந்தேன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னை உயர்த்தினார், கர்த்தர் என்னை உயர்ந்த இடத்துல வைத்தார், மிலிட்ரி மேன் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார். ஆக போராட்டத்தின் மத்தியில் கடவுளோடு கூட இருந்திருக்கிறார் என்று சொல்கிறார். இன்னொரு பகுதி, அடுத்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது, த சின் ஆஃப் வீக்னஸ், அதாவது கடவுளுக்கு விரோதமாக அவர் பாவம் செய்யவில்லை. ஆக தன் பாவம் செய்திருந்தாலும் தன் மன்னிப்பை கேட்கின்ற பொழுது கடவுள் உடனடியாக மன்னிப்பை தருகின்ற ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஆக இதை நிமித்தமாக பார்க்கின்ற பொழுது தாவீது இங்கு வெற்றி பாடலாக, கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவர் முதலாக மேய்ப்பனாக இருந்த காலகட்டங்களிலே கோலியாத்தை வெற்றி கொடுக்கிறார். ஆகவே அந்த நாள் துவங்கி பின்பு கடவுள் தாவீதை ஆசீர்வதிக்கிறார். அதிலிருந்து எல்லா நிலையிலும் வெற்றி தருகிறார். தாவீதை மாத்திரமல்ல, அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரிய தேவ ஜனமே,
இன்றைக்கும் நாமும் கூட தாவீதைப் போல ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நாமும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக, கடவுளே நீ இருளை ஒளிமயமாக்குகிறீர் என்று கடவுள் சமூகத்தை அர்ப்பணம் செய்கிற கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார் என்று சொன்னால், தாவீது எல்லாவற்றையும் கடவுள் சமூகத்தில் அர்ப்பணம் செய்தவராய் தன்னுடைய மன்னிப்பை பெற்று ஒரு புது வாழ்வை பெற்று கடவுளுக்கு ஏற்ற சுற்றில வாழ்கின்ற பொழுது அவர் நிறைவாக ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய மாதத்திலே நாம் அப்படிப்பட்ட சூழலிலே இருள் போன்ற இந்த வாழ்க்கையிலே ஒளிமயமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க உதவி செய்ய வேண்டும். இங்கு இருள் என்ற வார்த்தைக்கு எதிர்ப்புறமான வார்த்தை வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. திருமறையில பார்க்கின்ற போது த லிபரேஷன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, த லேம்ப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, சக்சஸ், த ப்ராஸ்பரிட்டி, ஹோலி அண்ட் ஹாப்பி, இதெல்லாம் பார்த்து இந்த லைட், இந்த வெளிச்சத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலே 1ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது கடவுள் அங்கு வெளிச்சத்தை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒழுங்கின்மையாய் இருந்த என்று ஒழுங்குபடுத்துகிற கடவுள், ஆக இங்கு வெளிச்சத்தை எந்த ஒரு மூலப்பொருள் இல்லாமல் அங்கு உருவாக்குகிறார், படைக்கிறார். அப்போ படைப்புக்கு முன்னால் there was a darkness, இது ஒரு கன்ஃபியூஷனாக சொல்லப்படுகிறது. அப்போ darkness was not created by God. அப்போ இந்த டார்க்னஸ் இருந்த பொழுது வெளிச்சம் தோன்றுக என்று சொன்ன உடனே அங்கு இருள் அகன்று விட்டது. அங்க நம்முடைய வாழ்க்கையில் இது வெளிச்சம் வருகின்ற போது இருள் அகன்றுவிடும். இரண்டாவது பகுதியில் பார்க்கின்ற போது யோபு 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது இங்கு வெளிச்சத்தை குறித்து யோபு சொல்கிறார். அப்பொழுது தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, வெளிச்சம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அப்ப இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, அவர் அருள்கிற வெளிச்சத்தினால் நாம் இருளை கடந்து போக செய்ய வேண்டும். யோபுடைய வாழ்க்கையிலே இருளை கடந்து போக செய்திருக்கிறோம். இருளை இன்றைக்கு கொரோனா போன்ற கொடிய துன்பங்கள் வந்தாலும் அவருடைய உதவியினால் இருளை கடந்து போக செய்ய வேண்டும். இரண்டாவது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நீதிமொழிகள் 20-27 நாம் பார்க்கின்ற பொழுது மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷருடைய ஆவி என்பது கர்த்தர் தந்த ஒளியாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அது உள்ளத்தில் உள்ள ஆராய்ந்து பரிசுத்தமாய் இருக்கும். ஹோலினஸ், பரிசுத்தமாய் இருக்கும். அது உள்ளத்தில் எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கும். சங்கீதங்கள் புத்தகம் 132ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், சங்கீதம் 132:17. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அபிஷேகம் பண்ணினவனுக்காக விளக்கை ஏற்படுத்திய இந்த ப்ராஸ்பரிட்டி, ஒரு செழுமை குறிக்கின்ற ஒன்று. அடுத்து ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சியோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும். அது நீதி இப்போதும் அது நீதி பிரகாசத்தை போல இருக்கிறது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா வெளிச்சம் என்பது நீதிக்கு ஒப்பிடப்படுகிறது. அப்ப இங்க இப்படிப்பட்ட செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 28ஆம் வசனத்திலிருந்து 3 காரியங்களை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது the lighted candle, எரியும் விளக்கு. தாவீதுக்கு தெரியும், என் நம்பிக்கை, என் வெளிச்சம் எப்பொழுதும் எனக்கு முன்னதாக இருக்கும். கடவுளோடு கூட இருக்கிறார், நம்பிக்கை இருக்கும். கடவுளும் இந்த நம்பிக்கையை தாவீதுக்கு தருகிறார். அதான் முக்கியமான ஒன்று. ஒருவேளை இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், அந்த நம்பிக்கை அவர் தருகிறார். நாமும் தாவீதை போல வெளிச்சத்தை பற்றி கொள்ள வேண்டும். பொதுவாக அந்த கிழக்கத்திய நாடுகளில் அல்லது நம்ம கிராம பகுதியெல்லாம் எவ்வளோ இன்றைக்கு இருக்குமா என்று சொல்ல பார்த்துருக்க முடியாது. கிராம பகுதியெல்லாம் பார்ப்போம் என்று சொன்னால் வீடுகளில் விளக்கை ஏற்றி வைப்பாங்க. அந்த 6 மணிக்கெல்லாம் விளக்கு ஏற்றி வைப்பாங்க. காரணம், பயம் நீங்கும், அல்லது அந்த உலகை கொட்டைக்குள்ள வீடு முழுவதும் வெளிச்சம் வரும், அல்லது பூச்சி எதுவும் வராது, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த பாதுகாப்பு தருகின்ற ஒன்று என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 20-27 வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அது நன்மை தீமை அறிகின்ற பரிசுத்தத்தை குறிக்கின்ற ஒன்றாயிருக்கிறது. அப்போ வெளிச்சம் என்பது பரிசுத்தத்தை குறிக்கின்ற ஒன்றாயிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கு இல்லையா? கலங்கரை விளக்கு நம்ம பார்த்துருக்கோம் லைட் ஹவுஸ்ல. ஆகவே இது வழியை காண்பிக்கின்ற ஒன்று. எப்படிப்பட்ட வழி? சரியான வழிக்கு சொல்ல வேண்டும்.
அல்லது தவறான வழியை சொல்லுகின்ற பொழுது அங்கு சேதம் ஏற்படும், ஆபத்து ஏற்படும். ஆபத்து ஏற்படாதபடி இது சரியான வழியை காண்பிக்கும். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது கூட சரியான ஒரு ஒளியை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆக இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழலில் நாம் எரிவு விளக்காக இருக்க வேண்டும். தாமஸ் கெர்லி என்ற ஒரு நபர் மெழுகுவர்த்தி எரிந்து உதவியற்றதை போல ஒரு படம் வரைகிறார். அது வரைந்த பிற்பாடு இவ்விதமாக எழுதியிருக்கிறார்: மே ஐ பி வேஸ்டட், சோ ஐ பி ஆஃப் யூஸ் என்று எழுதுகிறார். மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்காமல் நான் இருந்து விட்டோனோ என்ற ஒரு வருத்தம் தனக்குள்ளதாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற சிறப்பான ஆசீர்வாதங்கள், இன்றைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற தாளந்துகள், இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு ஒளி தருகிறவர்களா இருக்கிறோமா? அன்புக்குரிய தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் கூட அப்படிப்பட்ட ஒளி தருகின்ற வாழ்வை எதிர்பார்க்கிறார். ஆக இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களா இருக்க தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஏனென்று சொன்னால் தாவீது சொல்லுகிறார், என் இருளை ஒளிமயமாக மாற்றுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நம் இருளை ஒளிமயமாக மாற்றின ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் மற்றவர்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதற்கு நான் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். மற்றவர்களை உதாசீனப்படுத்துவதற்கு அல்ல, மற்றவர்களை தீமையான வார்த்தைகள் அல்ல. கர்த்தர் என்னை இருளானிலிருந்து ஒளிக்கு வழி எடுத்துகிறார். இரண்டாவது இங்கு பார்க்கின்ற பொழுது the lighting out of the candles at heaven torch என்று எழுதியிருக்கிறேன். இறையரசின் வெளிச்சத்தில் நாம் ஒளியை பெற வேண்டும், அல்லது இறை சமூகத்தின் வெளிச்சத்தில் ஒளியை பெற வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் வழிபாட்டில் வாசிக்கின்ற ஒரு வசனம்தான், தேவன் ஒளியாயிருக்கிறார், கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை, அவர் இருளில்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. அதே 7ஆம் வசனத்தை பார்த்தோன்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளி நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளோடு கொண்டுள்ள உறவு என்பது வெளிச்சத்தை நம்முள் வைக்கின்ற ஒன்றாக இருக்கப்படுகிறது. ஆக அப்படி என்று சொன்னால் கடவுளோடு கூட இருக்கின்ற உறவு என்பது நாம் கடவுளத்தில் வெளிச்சத்தை பெறுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். நாம் கடவுளால் படைக்கப்பட்ட மக்கள், படைப்பின் மனுமகளும் நான் சிறப்புக்குரியவர் என்று அப்படிப்பட்ட நிலையில் அல்ல, அல்லது கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட அப்படிப்பட்ட நிலையில் அல்ல. நாம் ஒளி வீசுவதற்கு தயாராக இருக்க வேண்டும், அதாவது ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆக தன்னை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதான் முக்கியமான, தன்னை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆக இறையரசின் வெளிச்சத்திலே தன்னை இழந்து மற்றவர்களுக்கு ஒளி தருகின்ற வாழ்க்கையை நாம் பெற வேண்டும். பயனுள்ள வாழ்க்கை, ஒளி தரும் வாழ்க்கை. தாவீது வாழ்ந்த நாட்களிலே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்ததினால் கடவுளையும் என் இருளை வெளிச்சமாக மாற்றும் என்று சொல்வது போல பயனுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக தாவீது சொல்லுகின்ற பொழுது, the light out of my darkness, இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்குகிற கடவுள். நாம் வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். தாவீது எதிரில் வந்த எதிர்ப்பு, அச்சுறுத்தல் சாதாரணமான ஒன்றதல்ல. ஆகவே இப்படிப்பட்ட நிலை கண்ணுக்கு புலப்படாத மாஸ்டர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே அவர் கடவுள் என் வாழ்க்கையில் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு பிடிச்சு தருகிறார் என்ற மகிழ்ச்சி. ஆக நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அடுத்து சொல்ல, நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆகவே நான் ஒரு நம்பிக்கை, எப்படிப்பட்ட சூழ்நிலும் ஒரு நிதானமான ஒரு இருப்பாராம் தாவீது. இப்படி இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக பாடங்கள். பயம் இருக்காது, ஏன்னா கடவுளோடு கூட இருக்கிறார். ஆக அவர் சுற்றிலும் பிரச்சனை இருந்துச்சு. தாவீது சுற்றிலும் பிரச்சனை, போராட்டம் வந்தது, குடும்பத்தோடு கூட பிரச்சனை, அரண்மனையில பிரச்சனை, அந்த அரசவையில பிரச்சனை, எதிரிகள் சவுலால் வந்த பிரச்சனை, எல்லாவற்றிலும் பயம் என்பதில்லை. காரணம் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இன்றைக்கு அன்புக்குரிய தேவஜனமே, இது நாட்டில் நாம் பயந்திருப்போம் என்று சொன்னால், இது நாட்டில் கடவுள் நம்மோடு கூட இல்லை என்று அப்படிப்பட்ட எண்ணம் இருக்க முடியாது. தாவீது சொல்லுகிறார், எப்படிப்பட்ட சூழல் தான் நான் கடவுளை நம்பியிருக்கிறேன், என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் என்று. ஆக இன்றைக்கு அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தருகிற கடவுளை நம்பியிருக்க. எப்படிப்பட்ட நம்பிக்கைனா, மோசேயுடைய காலத்தில் எரிகின்ற முட்செடியை காண்கிறார், அது பசுத்துக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. இவ்வளவு தாவீது சொல்றாரு, ஒளிரக்கூடிய பலப்படுத்தக்கூடிய கடவுளின் பிரசனம் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கும், அந்த நம்பிக்கை இருக்கிறது. அன்புக்குரிய தேவஜனமே,
தாவீது சொல்ல தனக்கு சுற்றிலும் ஏற்படுகின்ற போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், இது எல்லா மட்டிலும் கடவுள் சொல்றாரு, ஒளிரக்கூடிய பலப்படுத்தக்கூடிய கடவுளின் பிரசனம் எப்பொழுதும் என்னை ஆட்கொள்ளும். இன்றைக்கு அப்படிப்பட்ட பிரசனம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆக வெளிச்சத்தை நம்பிக்கை. ஆகவே பாவம், சாபம், எதிர்ப்பு எல்லாத்தையும் பின்தொடர்ந்தாலும் நான் கர்த்தரை ஒரு காலம் கைவிடப் போவதில்லை, கடவுளை கைவிடப் போவதில்லை. ஏன்னு சொன்னால் என் நம்பிக்கை அவரிடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவருடைய இன்றைக்கு இந்த புதிய மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற நாமும் கூட, ஆண்டவரே நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகிறீர், என் கடவுளை நீர் இருளை வெளிச்சமாக்குகிறீர், ஒளியேற்றுகிறீர் என்ற அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட இருள் சூழ்ந்த இந்த காலகட்டங்களிலே நமக்கு மாத்திரமல்ல உலகமெங்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் கடவுள் சமூக அர்ப்பணம் செய்கிற போது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். கர்த்ததாமே திருவசல் நமக்கு ஆஸ்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் அவருடைய நிறைவான பிரசனம் கூட இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அன்பு கடவுளே, மீண்டும் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீர்களை ஆசீர்வதியும், முத்திருக்கு அர்ப்பணிக்கும் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தந்தை, மைந்தன், திருப்பேராலே. ஆமென். அருளுரை கேட்ட நாம் இல்லங்களில் அமர்ந்தோ அல்லது முழங்காற்படியிட்டோ பக்கம் 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். பக்கம் 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியினிடத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இந்த மகிழ்ச்சியான நன்னாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இப்படி வசனங்களை தியானித்தோம். தனக்கு ஏற்படுகின்ற போராட்டங்கள், தனக்கு ஏற்படுகின்ற கடினப்பாடுகள் அல்லது பலமான எதிரிகள் மத்தியிலே கடவுள் என்னை பாதுகாத்தார் என்ற நம்பிக்கையின் திருப்பாடலை தாவீது பாடியதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலகட்டங்கள் அப்படிப்பட்ட சூழலில் எங்களுக்கும் கண்ணுக்கு புலப்படாத இப்படிப்பட்ட நிலைமையில் அநேக உயிர்களை நாங்கள் இழக்கிறோம். அநேக துன்பங்கள் ஏற்படுகின்ற நிலைக்கு நாங்கள் கடந்து செல்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே நீர் எங்களை பாதுகாத்தருளும். எங்களையும் எங்கள் உலகத்தையும் நீர் இந்த கரத்தை அர்ப்பணிக்கிறோம். அரசனாக தாவீது சொன்னது போல, கடவுளே நீர் இருளை ஒளிமயமாக்குகிறீர் சொன்ன வண்ணமாக இருள் சூழ்ந்த காலகட்டங்களிலே அரசனாக தாவீதுடைய சமூகத்திலே உண்மை பற்றி கொண்டது போல எனக்கு ஏற்படுகின்ற எல்லா நிலைகளிலும் கர்த்தருடைய பிரசனம் கூட இருந்தது. ஆகவே என் இருள் வெளிச்சமாக மாற்றப்பட்டது என்பது போல எங்களுடைய வாழ்நாளிலும் இப்படிப்பட்ட இருளானது நீங்கி வெளிச்சத்தை பிரகாசிக்கின்ற அப்படிப்பட்ட வாழ்வை நீர்களுக்கு தாரும். இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் எங்களை ஆட்கொள்ளும். இந்த காலகட்டங்கள் உடைய சமூகத்தில் நெருங்கி சில நாட்கள் அமைந்திருக்காத ஒரு விஷயம். நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ, எந்த சூழலுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம், ஒவ்வொன்றை நீர் மாற்றி அமைத்தருளும். மகிழ்ச்சி தாரும். இந்த கொடிய கொரோனா வைரஸ்களிலிருந்து அகற்று போடும். மனுக்களை மீண்டுமான வாழ்வைக்கு திரும்ப நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே சேர்ந்து உண்மை நாங்கள் வழிபடுகளுக்கு ஆற்றலைத்தார். தொடர்ந்து எங்கள் திருக்கத்தை அர்ப்பணிக்கு நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வோம். பிதா, குமாரன், பரிசுத்த திருப்பேராலே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரியும், என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியும். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரியும், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தாயும் தந்தையுமாய் கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினோடும் தூதராகிய ஆவியோடும் நம் அனைவரோடும் குறிப்பாக அந்த புதிய மாதத்தோடும் கடவுளுடைய கிருபை பிரசன்ன வேடத்தில் ஏற்றும் என்று சாகல் தங்க இருப்பதாக. ஆமென். அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
உண்மையில் உன்னையே தொழுதேத்த தூய ஆவி கொண்டனை நிரப்பும் ஜெகதீசா தூய ஆவி கொண்டனை நிரப்பும் ஜெகதீசா இருதயத்தை சிதறவிடாமல் ஒரு இசைத்தமைத்து பரவசமாக்கும் நசரேயா இசைத்தமைத்து பரவசமாக்கும் நசரேயா அருளின் வாக்கை